ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமः. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இங்க இந்த இடத்துல எத்தனையோ யாகங்களை ராமர் நடத்தினாருங்கிற ராமாயணத்துல இத்தனை வருஷங்கள் வெவ்வேறு விதமான யாகங்களை நடத்தி வச்சதா சொல்றது ராமாயணத்துல இருக்கு. ஒரு 500 வருஷம் ஒரு இடைவெளி ஏற்பட்டுடுத்து. அந்த 500 வருஷத்து இடைவெளிய சரி பண்றதுல இந்த மாதிரி நிறைய ஜபங்கள் பாராயணங்கள். அவர் ரொம்ப பரம வைதிகர். ராமர் பரம வைதிகர். அவரே தன்னை சொல்லிக்கும் பொழுது நான் ரிஷிகளோட சமானமான அபிப்பிராயம் இருக்கிறவர்னு சொல்லிக்கிறார். நான் வித்திமாம் ரிஷிபி துல்லியம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அவர் அது மாதிரி மனுஷன்னு சொல்லிக்கிறார். ஒரு இடத்துல தன்னை ராமம் தசரதாத்மஜம்னு சொல்லிக்கிறார். இன்னொரு இடத்துல வித்திமாம் ரிஷிபி துல்லியம்னு சொல்லிக்கிறார். அதனால அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த விஷயங்கள்லாம். அவருக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள்னு சொன்னா ரிஷிகள் அப்படின்னு ரிஷிகளை காப்பாத்துறதுக்காகத்தான் வனவாசத்தும் போது நிறைய வேலை பண்ணியிருக்கார். இது மாதிரி ரொம்ப அவர் ரிஷிகள்னு சொன்னா அந்த யஜ்ஞ சம்ரட்சணம் தான் அவருடைய முதல் வேலையே. அவருடைய வேலையே யஜ்ஞ சம்ரட்சணம் தான். சின்ன வயசா இருக்கிறது அஜாத வியஞ்சனகா. அந்த சமயத்திலேயே அவர் சின்ன வயசா இருக்கும் பொழுதே அவர் பண்ணின முதல் நல்ல காரியம் யஜ்ஞ சம்ரட்சணம்ங்கிறது தான். அப்படிப்பட்ட இடத்துல ராமர் கோவில் ஜனங்களுடைய பிரயத்தனத்தினால பக்தாளுடைய பிரயத்தனத்தினால நியாயஸ்தானத்தின் மூலமாக தேவஸ்தானம் அங்க வந்திருக்கு. அதனால அது ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப 25ஆம் தேதி இப்ப இந்த துவஜ பிரதிஷ்டா கோவிதார துவஜ பிரதிஷ்டா அது நடக்க போறது. இந்த மாதிரி ஒரு புது கோவில் வரும் பொழுது அந்த பிராச்சீனமான அந்த தர்ம சைத்தன்யம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி யஜ்ஞ அனுஷ்டானங்கள்லாம் நாம பண்றதுக்கு தான் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இப்போ தரைவா ஸ்தோத்தரே தீரே யஜ்ஞ பூமி மக்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இஷ்டிகள்லாம் கூட அங்க வரக்கூடிய காலங்கள்ல நிறைய நடக்கணும் அயோத்தியில. அதனால வடக்க அந்த சரையூனுடைய உத்தர தீரத்துல ஒரு கிராமம் இருக்கு, மக்கஜார்னு ஏதோ ஒரு கிராமம் இருக்கு. மகம் யாகம் பண்ணினதாக சொல்ற அந்த காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடங்கள்ல ஒரு இடத்தையும் நம்மளவா தயார் பண்ணிட்டு அங்க அடிக்கடி இஷ்டிகள் யஜ்ஞானுஷ்டானங்கள் யஜ்ஞோதானம் தபஸ்செய்வ பாவனானி மனிஷினாம் ஏதான்யபிது கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய கர்த்தவியானீத்துமே பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம்னு சந்தேகமில்லாம இதெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட இந்த அனுஷ்டானம் இங்க நம்மளுடைய புதுப்பிரிவை அயோத்தியில மடத்துக்கு ஒரு இடம் வேணும்னு அவ ஆலோசனை பண்ணி அதுக்காக இடம் வாங்கி ராமர் கோவில் வரதுக்கு முன்னாடியே இந்த ஒரு இடத்தை அந்த தெருவுக்கு பேரும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி மார்க்னு வச்சிருக்கா. அதுவும் நல்ல விஷயம். நிறைய காரியக்கிரமங்களை அங்க வேத பாராயணங்கள் பாகவதங்கள் இது மாதிரி இஷ்டிகள் இந்த மாதிரி நாராயணியம் இது மாதிரி ஒவ்வொரு அனுஷ்டானத்தை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அனுஷ்டானத்தை அயோத்தியில வச்சுக்கிறது அப்படின்னு பண்ணி மேன்மேலும் இந்த ஸ்ரேயஸ் கிடைக்கணும்னு ராமரை பிரார்த்தனை பண்றோம். ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரித பாரிஜாதா சமஸ்த கல்யாண குணாபிராம சீதாமுகாம்போருக சஞ்சரீகா நிரந்தரம் மங்கள மாத்தனோத்து அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சந்தோஷம்.